வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து பிப்ரவரி 24 கொடுத்த விவாகரத்து மனு அப்படிங்கிறது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல ரொம்பவும் வைரலா போச்சு. அதுக்கு காரணம் வந்து அரசியல் நிலையில முன்னெடுத்துக்கிட்டு வர இன்னைக்கு தாவேகாவோட அந்த பெரும் பிள்ளையா இருக்கிற விஜய் வந்து அவருடைய குடும்ப விஷயம் அப்படிங்கிறதுனால அது மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த நிலையில இப்போ வந்து சங்கீதாவோட நிலைமை தான் ரொம்பவும் மோசமாக இருக்குது. அதாவது அங்க லண்டன்ல இருந்து அவங்க இந்தியா வருது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2 இயர்ஸா அவங்க இருந்த மனநிலை, டிப்ரஷன் அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து ரீசென்ட்டா கோர்ட்ல வந்து உங்க சைட்ல இருந்து தான் அந்த மனு வந்து அன்அஃபிஷியலா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு சங்கீதா தரப்புல நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவோட சட்ட வக்கீலான ஆதித்ய சோழன் கொடுத்த மனு அப்படிங்கிறது இந்த மாரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய சந்திச்சுட்டு வர சங்கீதா விஜய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா டிப்ரஷனுக்கு உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு அட்வைஸ் குடுத்துருக்காங்களாம். அதுக்காக தான் மொத்த ஃபேமிலியுமே கிளம்பி லண்டன் போயிருக்காங்க. நாம அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தாவிக தலைவரோட மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்திருந்த அந்த விவாகரத்து மனு அப்படிங்கிறது மிகப்பெரிய வைரலாக போச்சு. அதுக்கு காரணம் கல்யாணத்துக்கு மீறின ஒரு உறவில் ஒரு நடிகை கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ண விஷயம் மொத்த சோஷியல் மீடியாவையே உழுக்குச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வந்து இன்னைக்கு தாவிக தலைவராக இருக்கிற ஒருத்தர் மேலே சொல்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதை வந்து இன்னைக்கு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய நியூஸாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக கோர்ட்டில் கண்டிப்பாக சங்கீதா விஜய் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த விஷயம் ரொம்பவும் பரஸ்பரமான விஷயம். இந்த விஷயத்த ரொம்பவும் சீக்ரெட்டாக வச்சுக்க சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி இந்த விஷயம் இன்னைக்கு மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது எங்கள் சைட்லேருந்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் சங்கீதா தரப்புலேருந்து தான் இந்த விஷயம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் சங்கீதா தரப்பு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் தாவேகாவோட சட்ட வக்கீலான ஆதித்ய சோழன் முன் வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கோர்ட்டில் ஆஜராகி சங்கீதா விஜய் இதுக்கான பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த விஷயம் இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கு காரணமே இந்த விஷயமே அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு தான். மேபி அப்படி ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் அதில் ஒரு கோர்ட் சீலோ இல்லை கவர்மெண்ட் சீலோ இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் யாரோ தான் சங்கீதா தரப்புல இருந்து வேணும்னே இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க மேலே நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஆதித்ய சோழன் முன் வச்சிருக்கிறாரு. இந்த வகையில் தான் சங்கீதா தரப்பு வந்து ஏப்ரல் 20 ஹியரிங்க்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பற்றி கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள கோர்ட்டில் ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்குறாங்க. இந்த விதத்தில் பார்க்கும்போது திடீர்னு சங்கீதா விஜய் என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தை கேட்கும்போது அவங்க ரொம்ப நாளாகவே டிப்ரெஷனில் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ரொம்ப வருஷங்களாகவே டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. 2 இயர்ஸாகவே அவங்களும் விஜயும் பேசுறதில்ல. அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் தனித்தனியாக இருந்திருக்கிற போது அவங்க வந்து நிறைய டிப்ரெஷனில் இருக்காங்க. இப்போ வந்து லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் அவங்க மாறி மாறி அலையிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சைட்ல இருந்து இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேபி அவங்க ஹியரிங்க்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அஃபிஷியலான ஹாஸ்பிட்டல் இதை வந்து கோர்ட் தரப்பில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி பார்க்கறதுக்கு தான் ஷோபா சந்திரசேகர் மற்றும் விஜயோட மகனான ஜேசன் விஜய் எல்லாருமே லண்டன் கிளம்பி போயிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் என்னுடைய மருமக மேலே எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிறதான் ஆரம்பத்துலேருந்தே ஷோபா சந்திரசேகர் ஆகட்டும் அவருடைய ஹஸ்பண்ட் ஆகட்டும் எல்லாருமே முன் வச்சுட்டு வர விஷயமே இதுதான். ஏன்னா சங்கீதா மாதிரி குழந்தைங்களை யாராலையும் வளர்த்த முடியாது. அது மட்டும் கிடையாது, விஜய் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக மட்டும் கிடையாது, விஜயை ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனைவியை அந்த மாதிரி ஒரு அம்மாவை யாருக்குமே பார்க்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன வயசுலேருந்து நான் சங்கீதாவை பார்த்துக்கிட்டு தான் வரேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வளர்க்குறதா இருக்கட்டும் இல்லை விஜய் கூட அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் முடிவு எடுக்கிறதாகட்டும் சங்கீதா ஒரு பெரிய திறமைசாலின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அப்பாவோட மொத்த பிஸ்னஸையும் சங்கீதா தான் கவனிச்சிட்டு வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் விஜயோட மொத்த ஃபினான்ஷியல் இதையும் அவங்க தான் கவனிச்சிட்டு வராங்க. ஏன்னா அதில்
தான் கிட்டத்தட்ட என்னுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை 2023 அவர் என்கிட்ட படிச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விவாகரத்து நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். ஆனால் அதை பற்றின எந்த முடிவையும் அவர் தெரிவிக்க முடிவு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விதத்தில் தான் ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதாவது ஜேசன் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாக்குள்ளே எந்த மாதிரி விதமான பிரச்சனையும் இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரோவில் நடந்த சிக்மா ஷூட்டிங்கில் நிறைய தொழிலாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இவ்வளோ சின்ன வயசில் அப்பா மாதிரி ரொம்பவும் ஸ்மார்ட்டாக நீங்கள் க்ரௌடை ஹேண்டில் பண்ணினது அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தொழிலாளர்கள்ட்டையும் அவ்வளோ அன்பாக பேசுறது, அதாவது எவ்வளோ ஒரு பெரிய இடத்து புள்ள ஆனால் தொழிலாளர்களுக்கு தோள் மேலே கை போட்டு ரொம்ப சகஜமாக உட்காந்து அவங்க கூட டீ குடிச்சிக்கிட்டே பேசியிருக்காரு. அவர் அந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் அவ்வளோ பேசும் பொருளாக ஆச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அது மட்டும் கிடையாது, நாளைக்கு வந்து எலெக்ஷன் தலையெழுத்தையே மாற்ற போகிற ஒருவரோட பையன் அப்படிங்கிற எந்த ஆணவமும் இல்லாமல் ரொம்ப சகஜமாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு சம்பளம்லாம் ஒழுங்காக வருதா, இந்த தொழில் நீங்கள் பெர்மனெண்ட்டாக செய்கிறீங்களா டெம்பரவரியாக செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே எவ்வளோ அக்கறை இருந்தால் அந்த கேள்வியை கேட்டிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, அப்பா அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, சின்ன பிரச்சனை தான் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சகஜமாக சொல்லியிருக்காங்க. பவுன்சர்ஸ்லாம் எங்களை விரட்ட வந்த அப்பா கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள தடுத்து நிறுத்திருக்காரு. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஒரு க்ரௌடை பார்த்து ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த தொழிலாளர்கள் ஜேசன் விஜயை பற்றி ரொம்பவும் பெருமையாக பேசியிருந்தாங்க. ஜேசன் விஜய் மற்றும் அவருடைய பாட்டி தாத்தாவான சோபா சந்திரசேகர் எல்லாருமே இப்போ லண்டன் அவசரமாக கிளம்பி போயிருக்காங்களா. ஏன்னா சங்கீதாவோட உடல்நிலையை பராமரிக்கிறதுக்காக அவருடைய மகன் ஷூட்டிங்லேருந்து கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிட்டு அவர் வந்து இப்போ லண்டன் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சமீப கால தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அது மட்டும் கிடையாது, கென் கர்னாஸோட யூத் மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த படம் கிட்டத்தட்ட 50 crores தாண்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி படக்குழு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகன் முதல் படத்திலே இயக்கி நடித்து இவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சது கர்னாஸோட மனைவியான கிரேஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகனை கட்டிப்பிடிச்சு அவங்க அழுந்த அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போச்சு. அது மட்டும் கிடையாது, 20 நாள் ஆகி கூட தாய்க்கிழமையோட மூவி கிட்டத்தட்ட 60 crores தான் தாண்டிருக்கு. ஆனால் ரிலீஸ் ஆன 1 வீக்லேயே யூத் படம் கிட்டத்தட்ட 50 crores மேலே வசூல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, சூர்யா, சிம்பு, சிவகார்த்திகேயன், தனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பர்சனலாக கென் கர்னாஸா வீட்டுக்கு அழைச்சிட்டு படக்குழு மொத்தத்தையும் பாராட்டி ட்ரீட் வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சிம்பு என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இணையதளத்தில் மிகவும் வைரலாக போயிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பாவை எனக்கு அப்பாவிலேருந்தே தெரியும், ஆனால் ஒரு படத்தை இயக்கி ஃபஸ்ட்டு படத்தையே பெரிய சக்ஸஸாக கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது லக்கு கிடையாது. ஏன்னா நீ இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்க, அதனுடைய ரிசல்ட்டாக தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஒரு தம்பி மாதிரி அவரை என்கரேஜ் பண்ணி அமைச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சூர்யா சாரும் கார்த்தி சாரும் அவங்கள 2 பேரையும் பர்சனலாக இன்வைட் பண்ணி ரொம்பவும் பெருமையாக பேசி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்னாஸோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் தான் சூர்யாவோட ஃபேமிலி. அந்த விதத்தில் கென் கர்னாஸை ரொம்பவும் உற்சாகமாக என்கரேஜ் பண்ணி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா கொடுத்த ஒரு கிரேட் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2வது படம் இதை விட சூப்பராக இருக்கணும், கிட்டத்தட்ட 100 crores மேலே வசூல் பண்ணணும், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன், இதுக்கு மேலே எல்லாருமே உன் மேலே ஒரு பார்வை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சூர்யா அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்கிறாராம். 2வது படத்துக்கு நான் என்ன மாதிரி லீட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கென் கர்னாஸ் இப்போ யோசிச்சுக்கிட்டு வராரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூத் படத்தை இப்போ ரீசெண்டாக நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்களா? மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.